நீலகிரி தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜெயக்குமாரை ஆதரித்து மேட்டுப்பாளையம் பகுதியில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மலைகளின் ராணி இப்போது குப்பைகளின் ராணியாக மாறிவிட்டதாக வேதனை தெரிவித்தார். எல்லா பிரச்சனைகளின் போதும் மக்களோடு நின்றதாக தெரிவித்த சீமான், இந்த தேர்தலில் தன்னுடன் மக்கள் நிற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மதவாத சக்திகளை உள்ளே விடக்கூடாது. அதற்கு சாராய வியாபாரியை விடலாமா? சாராயம் விற்கிறவன், ஊழல் லஞ்சம் செய்யறவனை விடலாமா? உன் மலையை மணலை அள்ளி விற்கிறவனை அதிகாரத்தில் விடலாமா? அவனையும் ஒழிக்கணும், இவனையும் சேர்த்து ஒழிக்கணும். அதுதான் மாற்றம், அதுதான் புரட்சி. முன்னாடியெல்லாம் மலைகளின் ராணி என்னிருந்த உதகை நீலகிரி. இப்ப போய் பாருங்க, மலைகளின் ராணி இல்ல, குப்பைகளின் ராணி. அது அந்த இடமெல்லாம் குப்பை கொண்ட மேனியா இருக்கு, இடமா இருக்கு. எங்கா பார்த்தாலும் பிளாஸ்டிக் குப்பைகள், எங்கா பார்த்தாலும் நெகிழி கழிவுகள். அருகில் இருக்க கேரளாவுக்கு போ, ஒரு பிளாஸ்டிக் பாத்திரம் காத்திரு, இல்ல நீ போட்டு கொண்டு போயிரு, பறிச்சு மக்களை நீ அடிச்சு விரட்டிடுவான். கேரளா நம்ம ஃபாரஸ்டுக்குள்ள கேஎஃப்னு நம்ம ஃபாரஸ்ட ஒன்னொன்னா போட்டு உள்ள வந்துகிட்டு இருந்தான். அங்கிருந்து வந்து குப்பையை இங்க கொட்டிட்டு போறான். அவன் மண்ணு சுத்தமா இருக்கணும்னு மருத்துவ கழிவு, ஆடு மாட்டு கழிவு, எல்லா குப்பையும் குப்பை மேடாக வந்து கொட்டினார்கள். இவர்களுக்கு தெரியாமல் கொட்டுகிறார்களா? வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்.